இல்லை கைஸ், நீங்கள் பார்த்து பிசிசி கேமர். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஆர்சிபி லாக்ஸனோட மேட்ச்சு யாரோடன்னு கேட்டிங்கன்னா லக்னோட நடந்துகிட்ருக்கிற மேட்ச்சு தாங்க. டேவிட் வில்லிக்கு ஒரு இன்ஜுரின்னு சொல்லியிருந்தோம், அதோட தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பாதி பவுலிங் போட்டுட்ருக்கோம், அதோடு சேர்த்து தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். எதுவும் இதாக நினச்சிக்கிட்டாங்க, அப்படியே தான் உள்ளே போக போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பவுலிங் போட முடியுமா என்னன்னு தெரியலை, பார்க்கலாம் பவுலிங் போட முடியுமா இல்லையான்னு. என்னால் முடிஞ்சது பவுலிங் போடலான்னு தான் ஒரு இதில் போகிறேன். என்னால் முடிஞ்சது பவுலிங் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டுறேங்க. ஆனால் வீடியோ எடிட்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எடிட்டிங்கும் அந்த டைமிங்கு ரொம்ப இதாகும், அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். லக்னோ ஸ்டேடியத்தில் தான் ப்ளே பண்ணிவிட்டு இருக்கிறோம். இதுதான் லக்னோவோட பிளேயிங் 11. அடுத்து வரப்போகிறது நம்மளோட பிளேயிங் 11ங்க. இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11. ஏற்கனவே மேட்ச் நடந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே 8 ஓவர் போட்டு முடிச்சாச்சு. சரி, நம்ம தான் பேட்டிங் பண்ணியிருக்கேன் 8 ஓவர், மறந்துட்டேன். 8 ஓவர் நம்ம பேட்டிங் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஒரு கேப்பில் தட்டி விட்ருக்கோம். பவுண்ட்ரி போயான வாய்ப்பு இருக்கா இல்லைங்க, ஆனால் 2 ரன்னு ஓடியாச்சு. ஒரு டைவை போட்டு 2 ரன் ஓடிட்டாங்க. எப்படியோ பார்த்துக்கலாம். ஏன் சட்டு பாய் தூக்கி அடிச்சிருக்காரு, ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு, அதனால தடு இல்லைங்க. 6ங்க, அவர் தலைக்கு மேலோடி போயிட்டுங்க. ஜடேஜா வேறு மாதிரி ஒரு 6. சட்டு பாய் பேட்லேருந்து ஒரு அட்டகாசமான 6ங்க. என்னமா ஒரு 6 அடித்தார். அந்த பந்து அப்படியே தூக்கி விட்டார், ஒரு 6. அடுத்த ஓவர் இப்படி மாட்டணும்னு நம்பிக்கிட்டு அடுத்த ஓவருக்கு களை இறங்கலாம் நினைக்கிறேன். ஒரு ரிஸ்க் டூ, ஆனால் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங், அதனால் ஈஸியாகவே லா பாலில் ஒரு 3 ரன் 2 ரன் கிடச்சிருக்குங்க. வேறு யோசிச்சுக்கிறோம். இங்கே பேட்டில் 6ங்க. ரகானே இந்த ரகானே பேட்லேருந்து ஒரு 6. ஒரு அருமையான ஒரு வரவேற்பு. ஸ்டீவன் ஸ்மித்தை வேறு மாதிரி வரவேற்றிருக்காருங்க. இந்த தூக்கி விட்டுருக்காருங்க. கிரவுண்ட் ரொம்ப தூரம், அதனால் ஒரு பவுண்ட்ரி மட்டும்தான் கிடைக்கும் என்று ஒரு பவுண்ட்ரிங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இல்லை, ஏதோ ஒன்று கிடைக்கிது, அது வரைக்கும் சந்தோஷங்க. நம்ம பெருசு தூக்கி விட்டுருக்காரு. பவுண்ட்ரியே தான். ரகானை கேப்பை பயன்படுத்தி பவுண்ட்ரியை நறுக்கிட்டு இருக்கிறாருங்க இந்த ஓவரில். ஃபஸ்ட்டு பால் 6, 2ஆம் பால் மாதிரி தாங்க ஆடிட்டுருக்காங்க. இந்த ஆட்டை தூக்கி விட்ருக்காருங்க. 6 தான் நினைக்கேன். எஸ்ஸுங்க, 6 தான். ரகானே கோவமாயிட்டார்னு நினைக்கேன். மீண்டும் ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6ங்க. ஸ்டீவன் ஸ்மித்தை வச்சு வெளுக்கிறாரு. இங்கே வந்து 18 பந்துகளில் 54 ரன் பார்ட்னர்ஷிப் ஃபார் சிஎஸ்கே. 18 பந்தில் 54 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க சிஎஸ்கேட்டிருந்து. விட்டுங்க ரகானே விக்கெட்டு. ஐயோ, வீடியோ வேறு நான் எடுக்காமல் விட்டேனுங்க. ஒரு இதாக போட்டார், கரெக்டாக கையில் போய் உட்காந்துட்டுங்க. நீங்களே ரீப்ளேயில் பாருங்கள். 14 பந்துக்கு 39 ரன் அடிச்சுட்டு ரகானே அவுட் ஆகிட்டு போகிறாரு. அஸ்வின் பாலில் தாங்க. வீடியோ வேறு கட் பண்ணிட்டேன். சரி, எதுக்கு போட்டுக்கிட்டு சிங்கிள் தட்டு அப்படின்ட்டு தட்டிட்டு இருந்தேன். ஆனால் எச்சில் போட்டு கரெக்டாக அங்கே ஒரு கையில் போய் உட்காந்துட்டுங்க. ஈஸியாக பிடிச்சி விட்டாங்க. ஒன்றும் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. மொயின் அலி உள்ளே கொண்டு வரலாங்க. மொயின் அலி வந்திருக்காரு, தூக்கி விட்ருக்காரு. 6 தானா? எஸ்ங்க. மொயின் அலிக்கு இந்த ஆட்டை 6 கிடச்சிருக்கு. அட்டகாசமான 6 இந்த ஆட்டை. மொயின் தூக்கி விட்ருக்காருங்க. கேப்பை பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே ஒரு ஸ்லிப்பு நின்றார், ஆனாலும் முடியவில்லை அவரால் பிடிக்க. அட்டகாசமான ஒரு 6ங்க. சட்டு 6 என்னமா அரைஞ்சிட்ருக்காருங்க ஸ்டீவன் ஸ்மித்தை. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் தாங்க விக்கெட் எடுத்தார். ஆனால் இங்கே மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு அரை விழுந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு 6ங்க. அதே ரீச் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அவுட் சைடு போய் ஈஸியாக மேட்சை முடிக்க பார்க்கலாம். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங்கில் ஒரு பவுண்ட்ரிங்க. வேறு மாதிரி ஒரு பவுண்ட்ரி. ஓடிடணும் 2 ரன்னு. ஒரு டை போட்டு 2 ரன். லாவோ பாலில் ஒரு 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படியோ இங்கே இதோட 20 பந்துகளில் 50 ரன் பார்ட்னர்ஷிப்பு சட்டு அண்ட் மொயின் அலிக்கிட்ட இருந்து. பால் பாண்டியா விட்டுரும். அடுத்த ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். 4 போமா இல்லைங்க, 2 ரன். இதோட சட்டுக்கு ஒரு 50ங்க. ஜடேஜா ஒரு அட்டகாசமான ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
கிரீஸில் ஒரு கெத்தான அவர் ஒரு ஃபயர் இன்னிங்ஸ் சிலம்பத்தை சுற்றுகிறார், பேட்டை எடுத்து சுற்றுகிறாருங்க. ஒரு 50 அவரோட ஒரு ஸ்பெஷலான இன்னிங்ஸு காட்டுறாரு. இங்கே வந்து ஒரு லாட் ஷாட்டோடய முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தது தான் இந்த பந்து. இது கரெக்டாக டைமிங் ஆகாத நிலைமையினால் 2 ரன் மட்டுமே தான் கிடைக்கும் என்று 2 ரன்னோட இந்த ஓவரை முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஓவர் சந்திக்கலாம். இது இங்கே ஒரு டைம் அவுட்டு தூக்கி விட்ருக்காருங்க. 6ஆ இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. மொயின் அலி பேட்டில் இருந்து இங்கே ஒரு பவுண்ட்ரி. நானும் அடிப்பேன். இந்த ஆட்டை தூக்கி விட்டார். கண்டிப்பாக 6 தாங்க, எதுவும் பண்ண முடியாது அவங்களால. வச்சு செஞ்சுட்டு அங்கே அவ்வளோ பெரிய கேப் விட்டுருந்தாங்க. ஜடேஜா அதை கரெக்டாக கணிச்சார். ஒரு அருமையான ஒரு பவுண்ட்ரிங்க ஜடேஜா பேட்டில் இருந்திருந்தாங்க. இந்த ஆட்டி அதேமாதிரி பந்து தான். ஆனால் இந்த ஆட்டை டவுல் கிடைக்குமா? இந்த ஆட்டி ஒரு ரிஸ்க் 2 தான். ஆனால் இந்த ஆட்டியும் ஒரு டைவை போட்டு ஈஸியாக க்ரீஸை ரீச் ஆகி விட்டாருங்க. ஈஸியாகவே க்ரீஸை ரீச் ஆகிடுச்சு. இதோட 50 ரைடுக்கு ஒரு 50ங்க. 50 ரைடு ஃபார் 50. வேறு மாதிரி ஒரு 50க்கு 50 ரைடு பேட்லேருந்து டீமுக்காண்டி லாஸ்ட்டில் சட்டும் 50 ரைடுன்னு சொல்கிற பாருங்க. மொயின் அலிங்க இது. இந்த மொயின் அலி எங்கேயோ அடிச்சு விட்டாருங்க. கண்டிப்பாக 6 தான். இது யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக விட்டாருங்க. ஃபீல்டு எவன் இருந்தாலும் செய்கிறான், நான் அடிக்க தானே செய்வாருன்ட்டு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 விட்டார். இந்த ஆட்டி ஒரு தான். இந்த ஆட்டியும் பவுண்ட்ரி தாங்க. ஒரு பந்தையும் மிஸ் பண்ண நினைக்க மாட்டேங்காரு. இங்கே ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? எஸ்ங்க, விக்கெட்டுங்க. மொயின் அலி இங்கே 60 ரன்னுக்கு அவர் இன்னிங்ஸை முடிச்சுட்டு போகிறாரு. ஃபீல்டில் தான் பட்டுச்சு. ஆனால் என்ன இது கணக்கில் நம்மளுக்கு விக்கெட் கொடுத்தாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி தான் அடிக்க பார்த்தாரு. ஆனால் ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட்டுங்க முடிஞ்சு. சிஎஸ்கேக்கு 8வது விக்கெட்டு காலி. டிவக் ஜகர் டக் அவுட்டு. இங்கே வந்த உடனே ஒரு பவுன்சர் போட்டார். பத்திரனா கொஞ்சம் இது பண்ணி தலைக்கு பின்னாடி சுற்றி விட்டார். இங்கே ஒரு வேற மாதிரி இங்கே ஒரு பவுண்ட்ரி. இங்கே நல்ல ஒரு பந்து. பவுண்ட்ரி போகுமா? எஸ்க பவுண்ட்ரி தாங்க. பத்திரனா நான் உரிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டில் விட்டுருக்காருங்க. ஆனால் நான் உளுந்து பிடிச்சி விட்டார். கண்டிப்பாக ஒரு ரன் அவுட்டுக்காக இருக்குமா? எஸ்ங்க, ரன் அவுட்டே தாங்க. இங்கே ஜடேஜா ரன் அவுட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக ரன் அவுட்டு தான், எதுவும் பண்ண முடியாது. நோ ப்ரோ, ஜடேஜா இருந்தால் அடிச்சிருப்பார் அவர். ஆனால் இருந்த அவரும் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஓகே, 10 ரன்னா அண்ட் 6 ரன்னா 2 பேரும் ஒரே நாட்டுக்காரங்க. சொல்லப்போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே க்ரீஸில் நிற்காங்கங்க. நம்ம ஊரில் வில்லேஜ் மேட்ச் வச்சா அண்ணன் தம்பி இறங்கி மைக்கில் பிரதர்ஸ் நின்று விளாண்டுட்ருக்காங்க சொல்கிற மாதிரி இங்கே நம்ம 10 ரனாவும் 6 ரனாவும் நின்று விளாண்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு நின்று விளாண்டுட்ருக்காங்க. சொல்லப்போனால் அப்படி தான் நம்ம உள்ளூர் மேட்ச்சில் பேரை கேட்டு கமெண்ட்ரி பண்ணுவாங்க. இங்கே நான் என்ன பண்ணுவேன்னு தான் கேட்குறீங்க. இதை தான் பண்ணுவேன். 6 தான் அடிப்பன்ட்டு விலைக்கு வந்து ஒரு முட்டி போட்டு 6ங்க. யாராலையும் நம்ப முடியாத காட்சி. என்ன மாதிரி அரைஞ்சிருக்காருங்க திக்ஸனா. ஃபஸ்ட்டு பால் அதுவும் இன்னும் ஒரு விக்கெட்டு தான் இருக்குன்னு கூட யோசிக்கலை. அவர் வாட்டில் சுற்றிட்டார். என்னங்க இது 10 ரன்னா? ஏதோ ஒரு ஷாட் ஆடினாருங்க. செம்ம 6ங்க. 10 ரன்னா 6 ரன்னா 2 இதை கூட நம்ம பார்க்காம தான் இருந்துட்டோம். ஆனால் நான் இந்த ஆட்டை கரெக்டாக டைமிங் இல்லை, லேட்டு. இதோட நம்ம ஆல் அவுட் ஆகிருக்கோம். 162 ரன் அடித்தா லக்னோ வின் என்று நிலைமையில் அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஜடேஜா போட முடியுமா? அவங்க இருக்கா? ஓகே, 10 ரன்னா தான் ஃபஸ்ட் ஓவர் போட போகிறாரு. ஓகே 10 ரன்னா ஃபஸ்ட் ஓவர் போட போகிறேன். நம்ம ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். சாரி, வீடியோ எடுக்கிறதுனால என்னால் போட முடியாதுங்க, அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் பவுலிங் போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்து சந்திக்கிறேன். பண்ணதில் நோ 2 விக்கெட்டு, சரி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 168 ரன்னு 20 ஓவர் நின்றுருக்காங்க. 168 ரன் அடிச்சுட்டு 99 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே ஒரு அபாரமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி மொயின் அலி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாருங்க. மொயின் அலி விக்கெட் எடுத்திருப்பார் போல். அவர் ஒரு 50 போட்டனால
ஒரு மேன் ஆஃப் த மேட்சை மொயின் அலிக்கு தூக்கி கொடுத்துள்ளார்கள். இங்கே நம்ம ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட்டு விடுதா. ஓகே ஹைஸ், ஏதோ ஒரு புண்ணியத்தில் இந்த மேட்ச் அட்டகாசமாக வின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், முடியல. டேவிட் வில்லிக்கு இன்னும் 2 மேட்ச்சு இது. அவருக்கு மட்டும்தான் இன்னும் இன்ஜுரியில் இருக்கார், மற்றபடி வேறு யாருக்கும் இல்லை. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 மேட்ச்சுமே வின் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் இடம். 2வது இடத்துல ராயல் சேலஞ்ச் பெங்களூர், அவங்களுமே 2 மேட்ச்சில் 2மே வின் பண்ணியிருக்காங்க. 3வதுல RR, அவங்களும் 2. மும்பை 4வது, டெல்லி 5வது, KKR 6வது, லக்னோ 8வது, 7வது, GT 8வது, சன்ரைஸு 9வது, பஞ்சாப் 10வது அப்படின்ட்டு அவங்க 2 டீமுமே எப்பவும் இருக்கிற நிலமையில தான் இருக்கிறாங்க. மற்றபடி ஓகே, நம்மளுக்கு அடுத்து யாரோட மேட்ச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை விஸ் பஞ்சாப்பு தாங்க. நம்மளுக்கும் பஞ்சாப்புக்கு தான் மேட்ச் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. இது மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.